அவருக்கு ஒரு ஆன்மீக குரு ஒருவர் இருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் வசிக்கும் போது தான் வசித்த பண்ணைக்கு லியோ டால்ஸ்டாய் பண்ணை என்று பெயர் சூட்டியிருந்தார். அந்த அளவுக்கு லியோ டால்ஸ்டாய் மீது மதிப்பும் மாறாத பற்றும் காந்தியடிகள் கொண்டிருந்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? லியோ டால்ஸ்டாய் அவர்களின் எழுத்தில் இருந்த உயர்ந்த நோக்கம், உயர்ந்த அறச்சிந்தனையும் தான். ருஷ்யாவில் இருந்த டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் கடிதம் எழுதினார். உங்கள் எழுத்துக்கள் என்னை செதுக்குகின்றன. உங்கள் எழுத்துக்களிலே காணப்படும் அறக்கோட்பாடுகள் உயர்ந்த சிந்தனையை தழுவி நிற்கின்றன. இதனையெல்லாம் நீங்கள் எங்கு பெற்றீர்கள், எங்கு கற்றீர்கள், எனக்கு அறிய தருவீர்களா என்று ஒரு கடிதம் எழுதினார். அதற்கு மறுமொழியாக எழுதிய டால்ஸ்டாய், மிஸ்டர் காந்தி, உங்கள் நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகத்திலிருந்து எனக்கு ஒரு நூல் ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கப்பட்டது. அந்த நூலின் பெயர் திருக்குறள். அந்த நூலிலிருந்துதான் இந்த என்னுடைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். வேறுபெற்ற காந்தி அதற்கு பிறகு திருக்குறளை படிக்க ஆரம்பித்தார். திருக்குறளின் உன்னதமான கருத்துக்களில் குறைந்த காந்தி அதன் மூலமொழியில் தமிழிலே நாம் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று விரும்பி, இன்னொரு பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவர் அறிவிப்பு செய்தார். தன்னுடைய பெயரை எம் கே காந்தி என்று எழுதி தமிழில் கையொப்பம் விடும் அளவிற்கு அவர் தமிழ் மீது பற்றை வளர்த்துக் கொண்டார். அப்படி தமிழ் மீது தீராத பற்றும் காதலும் வளர்த்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு என்ன வகையான அறச்சிந்தனை அவரை கவர்ந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தார். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஒருவன் தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்கு தண்டனையாக அவனுக்கு நல்ல செயல்களை செய்துவிடுங்கள், வாழ்நாள் முழுவதும் அவன் அதற்கு நாடிக்கொண்டிருப்பான் என்ற அந்த கருத்தமைந்து அந்த திருக்குறள் பாடல் தான். அந்த பாடல், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிட. நண்பர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய வாழ்வாளங்களில் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த எண்ணற்ற பல தவறுகளை நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய சக நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், பணியிடத்தில் இருக்கக்கூடிய அதிகார குடும்பங்கள் இவர்களெல்லாம் பொறுத்துக் கொண்டதனால் தான் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை இருவேறு கருத்துக்கள் இடமிருக்க முடியாது. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிவாங்க புறப்பட்டு விட்டால் இந்த உலகம் முழுவதும் புனிதர்களால் தான் நிறைந்திருக்கும். எப்பேற்பட்ட அறச்சிந்தனையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள் நமக்கு வழங்கியிருக்கிறது. தவறு செய்வதை தண்டிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த தண்டனை அவர் வெற்றி தலைமுடியும்படியாக அவருக்கு நல்ல செயல்களை திருப்பி செய்ய வேண்டும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் இந்த தமிழ்ச்சங்கம் சிந்தித்திருக்கிறேன். அதையெல்லாம் நாம் தவற விட்டு விட்டோம். அந்த உயர்ந்த நோக்கிற்கு, அந்த உயர்ந்த சிந்தனைக்கு தற்போது நம்மால் செல்ல முடியாதா? நிச்சயமாக செல்ல முடியும். அதற்கு கல்வி என்ற ஒரு கருவியின் துணை கொண்டுதான் நாம் பயணிக்க வேண்டும். அதனால்தான் கல்வியின் பெருமையை உணர்த்தும் பொருட்டு வள்ளுவம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்று சொல்கிறார். ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு. இந்த பிறவியில் நீங்கள் அறிவில் முயன்று பெற்ற கல்வியை அடுத்து பிறக்க போகும் ஒவ்வொரு பிறவியிலும் உங்களோடு இருக்கும் என்று சொல்கிறார். புல்லை விட வேகமாக வளர்வது கவலை, அறியாத இடத்தில் உங்களுக்கு துணையாக வருவது கல்வி. கல்வி ஒன்றுதான் நம்ம இந்த உயர்ந்த சிந்தனைக்கு இட்டுச் செல்லும். நாம் எப்போதும் சதா சர்வகாலமும் மண்ணும் பகலும் இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து கலைத்து எதற்காக நாம் செல்வங்களை பாடுபட்டு சேர்க்கிறோம்? மனிதன் நிம்மதிக்காகத்தான், மன நிம்மதிக்காகத்தான். அந்த மன நிம்மதி உண்மையிலே அவருக்கு கிடைக்கிறதா என்றால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் சதா சர்வகாலமும் நாம் மற்றொரு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவனை போன்று எனக்கு வாழ்க்கை இல்லை, அவனை போன்று நமக்கு வசதி இல்லை, அவனை போன்று கார் இல்லை, கட்டடம் இல்லை என்று சதா சர்வகாலம் ஒப்பிட்டு பார்த்து நெஞ்சிலே குமிழ்ந்து கொண்டு இருந்தால் நிம்மதி எவ்வாறு கிட்டும்? அதனால் நம்முடைய சமூகம் சொல்கிறது, ஒருவரை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஆனால் நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபர் சொல்கிறார், நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். எதனோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கலாம்? நீங்கள் கற்ற கல்வியை வைத்து ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்கிறது. ஒருவர் உங்களை விட உயர்ந்த கல்வி கற்றிருந்தால்
அடடா நம்மை விட அதிகமாக படித்திருக்கிறானே, அறிவாளியாக இருக்கிறானே என்று பொறாமைப்படக்கூடாது. அந்த இடத்திற்கு, அந்த உயரத்திற்கு நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவருடைய செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, அவருடைய செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் எஞ்சுவது மனக்கவலை மட்டும்தான். அதனால்தான் குமரகுருவர் நீதிநெறி விளக்கத்திலே மிக அழகாக சொல்கிறார், தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடமை அம்மா பெரிதென்று அகமகிழ. கண்ணதாசன் எழுதினானே, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடி என்று. அது இங்கிருந்து எடுத்து கையாளப்பட்டதுதான். தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடமை அம்மா பெரிதென்று அகமகிழ, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழுக. கற்றதெல்லாம் எற்றே இதற்கு நாம் என்று. இவருடைய கல்வியோடு, இவருடைய கல்வி அறிவோடு பொருத்தி பார்க்கும்போது நாம் கற்ற கல்வி சொல்வது என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு அளவுக்கு இருக்கிறது என்றுதான் ஒருவன் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய பொருளாதார பின்னணியோடு ஒப்பிட்டு பார்த்த மனம் புரிய கூடாது. அதனால் நிம்மதி கிட்டாது. அப்படி இந்த அன்புக்குரிய மதிப்புக்குரிய திரு ராஜேந்திர ஜெயலலிதா அவர்களிடத்திலே உரையாடினால் நமக்கு தான் அதிகமாக தெரியும் என்று ஒரு சிந்தனையோடு அவரோடு உரையாட சென்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு அவர் பேசுவார். அந்த அளவுக்கு அவர் கல்வியிலே புறமை மிக்கவர். பெருமையிலும் மற்றவரை மன்னிக்கும் குணத்திலும் பொறுத்துக் கொள்வதிலும் இந்த பூமியை போன்றவர். அன்பு அண்ணன் காசுநாதன் அவர்கள் கூட ஒரு முடிப்பேறும் விவாதங்களில் பங்கெடுத்துகிறார். கடைசி வரை விவாதித்தார். ஆனால் அந்த விவாதத்தின் இறுதியிலே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை நெஞ்சிலே தேக்கிக் கொண்டு வஞ்சம் கட்டாத ஒரு மனிதனையே பண்பாளர். அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் புரிவது என்பது ஒரு இழப்புதான். இந்த பணிவுரை பாராட்டு விழா என்ற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடத்திலே இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடி மொழியிலே புத்தர் இந்த மக்களுக்கு சொன்னதுதான் அக்குந்த நிகாயம் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் புத்த போதனை. என்ன சொல்கிறார் புத்தர்? உங்களுக்கும் முதுமை வரும். வீட்டில் இருந்துள்ள பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களை முதுமையின் காரணமாக புறக்கணித்து விடாதீர்கள். அடுத்ததாக உங்களுக்கும் நோய் வரும். இளமையின் செருக்கில் தருக்கி தெரியாதவர்கள், உங்களுக்கும் நோய்கள் வரும். அடுத்ததாக சொல்கிறார், உங்களுக்கு பிரிவு வரும். தன் வாழ்நாள் முழுவதும், வாழ்நாளின் கடைசி காலம் வரை நம்மோடு கைப்பிடித்து கூடவே வரும் அப்படி என்று சொல்லக்கூடிய உறவுகள் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையவே கிடையாது. இப்போது கூட பல்லாண்டு காலம் நம்முடைய பணிபுரிந்தார்கள். அவர்களை புரிய வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. அடுத்ததாக சொல்கிறார், உனக்கும் மரணம் வரும். இந்த மண்ணுலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் என்றாலே ஒரு நாள் இந்த மண்ணுலகை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டியதுதான். அதனாலே இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள். மனிதநேயத்தை காக்க வேண்டும். அதுதான் மனிதன் அடையக்கூடிய உன்னதமான பண்பு என்று போதிக்கிறார். இறுதியாக உன் செயல் உனது விளைவு என்று சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கும், எனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கும் பிறர்தான் காரணம் என்று என்னுடைய பொறுப்பை தட்டி கழித்தமானால் அந்த தவறை செய்தவனாக நாம் ஆகிவிடுவோம். நமக்கு ஏதேனும் ஒரு தீங்கு நடந்திருந்தால் அதற்கு காரணம் புற காரணிகள் கிடையாது, நாம் தான் அதற்கு காரணம். நமக்கு நன்மை நடந்திருந்தாலும் அதற்கும் நாம் தான் காரணம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே கனியின் பூர்வங்கள் சொன்னதுதான், யாரும் முழு யாவரும் கேள்வி தீவும் நன்றும் பிறவர வாரா. உன்னை நீதான் காத்துக் கொள்ள முடியும், உன்னை நீதான் உயர்த்திக் கொள்ள முடியும். சூழ்நிலைகள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதுதான் நம்முடைய கருத்து. அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேநீர் அருந்தும் போது, உணவு இடைவேளையின் போதெல்லாம் இந்த புத்த போதனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மிடையே பல்லாண்டுகள் பணிபுரிந்து ஒரு படியிலே பாறையை போல நனைந்து, வெயிலே விரதல் போல காய்ந்து,
நாம் அழும்போது அழுது, நாம் சிரிக்கும் போது சிரித்து, நம்மோடு உண்டு நம்மோடு உறங்கி ஒரு ரத்தமும் சதியும் எலும்புமாக உலாவார்ந்த இரண்டு மரியாதைக்குரிய ஆளுநர்கள் நம்மை விட்டு நாளை முதல் புரிய இருக்கிறார். உண்மையில் சிந்தித்து பார்த்தால் இந்த தொழிற்சாலைக்கு பேரு இருப்பதால், ஆனால் அவர்களுடைய இந்த பரிவர்களுக்கு பின்னாலான வாழ்வாளர்களும் அவர்கள் மீது எல்லா வகையான வளங்களும் நலங்களும் ஒரு ஆசீர்வாதமாக பொழியட்டும் என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, அவர்களுக்கு கடன் பகை நோய் மூன்றுமின்றி கண்ணிலிருந்து மண்ணில் கடன் பெருத்து வாழ்ந்த தளர்த்து என்று வாழ்த்து வணங்கி வாழ்த்துக்கு நன்றி கொண்டு விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.